நேற்று வந்துட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட் இஸ் ஃபுல் அப்படி சொல்லலாம். ஓகே, சீசன் 3 வந்துட்டு சீசன் 1 பார்த்தீங்க, 2 பார்த்தீங்க, 3 வந்து இப்போ ரீனா வந்து எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம ஒரு நாளும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு நாள் நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போது ஒரு விஷயம், காலேஜ் முடிச்சுட்டு லைக் ஜாப் போகும்போது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுவோம், இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் சீசன் 1 வந்து ஒரு இன்னசென்ட் கேர்ளாக வந்து அவளுக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவளுக்கு இவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியாத ஒரு பொண்ணு அவ்வளோ லவ் கெயின் பண்ணா. சீசன் 2ல் நிறைய விஷயத்தை போல்டாக ஃபேஸ் பண்ணா அண்ட் லவ்ல ட்ரூவாக இருந்தா. அண்ட் ஆல்சோ அவளுக்கு கிடைச்ச லவ் அர்ஜுனும் அவ்வளோ ட்ரூவாக இருந்துச்சு. அவங்களோட அம்மாவோட பாசம் எல்லாம் கிடைச்சது. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு பிக்கான ஒரு ஹார்ட் பிரேக். பட் சீசன் 3 அதை எப்படி அவள் ஹேண்டில் பண்ண போறா, அப்பா கூட எப்படி இருக்க போகுது, அது மாதிரி நிறையா இருக்கு. டு பி ஃப்ராங்க், எங்களுக்குமே நடிக்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த அப்பா பொண்ணோட திங்குமே வந்து நான் நிறைய மோஸ்ட்லி பண்ணல. அப்பா பொண்ணு அந்த மாதிரி பண்ணவே இல்லை, ரியல் லைஃப்லேயும் சரி, ஆக்டிங்லேயும் சரி. ஸோ இது பண்ணும்போது எங்களுக்கும் விஜய் சாருக்குமே ஃபிகர் அவுட் பண்ணி அப்பா கூப்பிடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது, ஒரு நல்லா இருந்தது. ஓகே, என்ன கேட்டிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க. ரீனாக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இப்போ சொல்ல முடியாது என்னால் எதுவும். తెలుగు ఫ్యాన్స్ అందరికీ చాలా 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 ధన్యవాదాలు. ఏదైనా తప్పగా మాట్లాడితేనా క్షమించండి. ఐ థింక్ ఐమ్ రైట్. யா சாரி ஃபார் தட். நாங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டோம், நோ அப்டேட் கொடுக்காம உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டோம். அதுக்கு வந்து ரியலி சாரி அண்ட் ஹோப் அதுக்கு ஒர்த்தாக தான் வந்து சீசன் 3 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரீனா 3.2 தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் ப்ரோக்கும் எனக்கு இருக்க பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ அர்ஜுன் இஸ் அ வெரி ஸ்வீட்டஸ்ட் பர்சன். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் அர்ஜுன் ஹாய் ரீனா அப்படி வருவா, ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் கூட வந்து ஃபர்ஸ்ட் சீசன் 1 வந்து அந்தளவு பாண்ட் இல்லை. சீசன் 2 நல்லா எல்லாரு கூடயுமே பயங்கரமாக செட் ஆகிட்டேன், ஜாலியாக துருத்துருன்னு. அதாவது ஷார்ட் சொல்கிறப்ப தான் அந்த கேரக்டருக்குள்ள, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்பேன். என்னால் ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிகாஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன் செட்டில் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அவரோட ஃபிலிமும் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி வெயிட்டிங். ஸோ அவர் சொல்லுவோம், அந்த மாதிரி ஃபிலிம் ஷூட் போயிட்டுருக்கேன், பார்க்குறேன், தேட்டருக்கு போகிறோம், ஃபஸ்ட் டே ஷோ போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பேசுவோம். சச் ஒரு ஸ்வீட்டான பர்சன் அர்ஜுன். போயிடுவீங்களா? ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்கோம் அண்ட் கெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே வந்துடும். ஐ ஆல்வேஸ் கன்சிடர் தெலுங்கு ஆடியன்ஸ். అందరికీ చాలా చాలా ధన్యవాదాలు. తెలుగులో మాట్లాడండి అక్క. నేను తెలుగులో మాట్లాడుతున్నాను. ரதி மேம் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சொல்லுங்க. ஸோ த திங் இஸ், அதெல்லாமே வந்து சீசன் 3 தான் உங்களுக்கு தெரியும். ரதி மேம் அக்செப்ட் பண்ணிப்பேனா இல்லையா அந்த மாதிரி எல்லாமே. எப்படின்னா ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துருக்கா. ஸோ அதை வந்து அவள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறா, திருப்பி இந்த ட்ராமாக்குள்ள போவாளா, எல்லாமே வந்து சீசன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்ல முடியாது. இந்த லைவ் குறிப்பாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய வந்து மெசேஜ் பண்ணீங்க. ஸோ உங்க எல்லாரும் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. ஏன்னா ஐ திங்க் 6 years ஆயிடுச்சு நான் சினிமாக்குள்ள என்ட்ரு ஆகி. ஸோ என்னோட ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கேரக்டர் ரூல்ஸ் அண்ட் நிறைய ரூல்ஸ் எல்லாம் பண்ணி நான் ஹார்ட் பீட் வந்து இப்போ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு வாட் எவர் ஐ டூ, நீங்கள் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த அளவு லவ் கொடுக்கல அப்படின்னா என்னோட ஒர்க் இஸ் நத்திங். ஸோ ரெகனேஷன் கிடைக்கிறது, உங்களோட லவ் எடிட், மெயின்லி எடிட், ஐயோ அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ப்ரோமோவில் அர்ஜுனை ஏன் காமிக்கல, வெயிட் பண்ணுங்க. ரிசீவிங் எனி ஆஃபர்ஸ் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு? எஸ், தெலுங்குல வந்து ஒரு ஃபிலிம் முடிஞ்சிருச்சு. ஃபிலிம் நேம் வந்து மாரம்மா. இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஐ திங்க் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். అఫీషియల్గా అనౌన్స్ பண்ணுவாங்க. మీ అందరూ థియేటర్కి వెళ్ళండి, మన ఫిల్మ్ మారమ్మ చూడండి, చూసి ఎలా ఉంటుంది అని మెసేజ్ చేయండి. I'll definitely see. I'll officially announce also about my Telugu film. அதில் வந்து காமெடி பண்ணுவான், டேக்லேயே சிரிப்பு வந்துடும். அவனோட இன்னசென்ட் மூஞ்சி பார்த்து அப்படி சிரிச்சிருவோம். ஸோ அது அவன் கூட கொஞ்சம் நடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இஸ் a very cutie. ராமகிருஷ்ணா அண்ட் ராக்கி. கர்நாடகா, கன்னடாவில் வந்து எனக்கு தெரியாது அவ்வளோ. பட் ஊட்டா ஆயிதா அது மட்டும் தெரியும். பேடா பேக்கு அது மட்டும் தெரியும், மற்றது தெரியாது. அண்ட் how much episodes in season 3? Same like season 1 and season 2, it's 100 episode. ரதி நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ரதி சூப்பராக இருக்காங்க. அவங்களும் ஸ்வீட்டஸ்ட் ஒரு ஆள் தான். எங்கள் செட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர ஸ்வீட்டஸ்ட். தட் யூ ஆர் லீவிங் அர்ஜுன். தெலுங்கு ஃபேன்ஸ் ஆல்வே லவ் ஜூடி. ஆப்வியஸ்லி நமக்கு அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு டைம் வேணும், திருப்பி அந்த பர்சனை நம்புறதுக்கு ஒரு டைம் வேணும். ஸோ சீசன் 3 பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஐ ஹோப் பிடிக்கும். ரீனா ஜி, யூ ஆர் மை ஃபேவரட் ஆக்ட். தேங்க்யூ ஸோ மச். வெயிட் நான் பார்த்துட்டே இருக்கேன்.
டியூட் ரியா ரியா அப்பா இந்த வயசுல அவன் வந்து சூப்பராக நடிப்பா. அவ்வளோ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளோ மெச்சூரிட்டி, ஒரு சீனை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கன்வே பண்ணுறது, எந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக டியர் வரணும், டியர் விழணும், அது ஒரு ரியலாக அழுவா. ஸோ அவள் வந்து ஒரு ஃபேப்லஸான ஒரு ஆர்டிஸ்ட். அவள் இன்னும் மெம்மேல நிறைய வளருவா பிகாஸ் ஆஃப் த டேலண்ட் ஷி ஹாஸ். அண்ட் ஸோ சாரி, சீசன் 3ல நான் இருக்கேன், நான் போகலை. ஜஸ்ட் த ப்ரமோஷன் அது வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டோம், அது இந்தளவு இதாகிடுச்சு. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து ஹாபிட் விட்டு போகல. ஓகே, wants to act in big movies. I'm waiting. I'm doing my best. பாப்போம் கடவுள். Did you learn driving? நான் லேர்ன் பண்ணான்னு கேட்டால் தீபா பாளுக்கு கார் ஓட்ட தெரியும். பட் ரீனா தெரில, அவள் அப்படி தானே இருப்பா. ஏன்னா அதுதான் ரீனாவோட ஒரு ஹைலைட். நெக்ஸ்ட், நீங்கள் தமிழா தெலுங்குவா? தமிழ். இன்னும் எத்தனை சீசன் வந்தாலும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், வி ஆர் ஸோ பிளஸ்ட். எங்களோட டீம் சார்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். எல்லாத்துலேயும் அரைகுறை. லைக் ரீனா, லைக் தீபா. டியூட், யா ஹாய் டியூட், ரியலி ஐ லவ் த நேம் டியூட். இப்போ குட்டி குட்டி பசங்களாம் வந்து பேசும்போது அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூட்னு கூப்பிட்றாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஹார்ட் பீட் வந்து குழந்தைங்களுக்கு ரீச் ஆனது வந்து இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம். ஐம் ஸோ ஹாப்பி. நான் இவ்வளோ படங்கள் என்ன பண்ணாலும் குழந்தைங்களுக்கு ரீச் ஆக ரொம்ப கஷ்டம். பட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். தேஜு வந்து பயங்கர நாட்டியான ஒரு பொண்ணாவை எல்லாருக்கிட்டையும் சூப்பராக இருக்கா. ஸோ அவ கூட வந்து நடிக்கும் போதுமே த சேம் நாட்டியான ரொம்ப குடும்பம் பிடிச்ச பொண்ணு. ரொம்ப ஒர்க் இன் ஆர்கே ஹாஸ்பிட்டல். இப்போ ப்ரோமோ வந்த வரைக்கும் ஏஎம் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கும், நியூ ஹாஸ்பிட்டல். இட்ஸ் குட். மலையாளமில் வந்து மலையாளம் எனக்கு தெரியாது, சாரி. பட் ஒன்று மட்டும் தெரியும், சுகானோ, அது மட்டும் தெரியும் மலையாளமில். அப்பாவோட பாண்டிங் எப்படி இருக்குது? அப்பாவோட பாண்டிங் ஃபீல் பண்ணாத ஒரு பொண்ணுனா. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அப்பாவோட பாண்டிங் நடிக்கிறதும் சரி, கொஞ்சம் இதை எப்படி பண்ணுறது, அப்பா எப்படி கூப்பிடுறது, அது வந்து ஃபிகர் அவுட் பண்ணோம் நான், தீபக் சார் அண்ட் கார்த்திக் சார். ஸோ கார்த்திக் சார் கூட நடிக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானும் கார்த்திக் சாரும் வந்து இப்போ எப்படி ஆகிட்டோம்னா, பார்த்தா ஏய் அப்படி சொல்லி கூப்பிடுவோம். அந்த அளவு ஒரு பார்த்தாவே அந்த ஏய்ங்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் கான்வர்சேஷனே வந்து எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த ஹார்ட் பீட் அவ்வளோ ஒரு ஹிட் கொடுத்துருக்கு, பீப்பிள் மத்தியில் அவ்வளோ ரெகனேஷன் கொடுத்துருக்கு. அதை நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் குட் டைமிங் ஜி ஆல்சோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ஐம் ஆல்சோ ஹாப்பி ஃபார் கார்த்திக் சார். குட் டைமிங் ஜி ஷோவும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ போய் நான் பார்க்குறது 1.5 hours வந்து அதாவது லைவாகவே வந்து என்டர்டைன் பண்ணார், சிரிப்பும் வந்தது. ஸோ அது வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சூப்பராக பண்ணிட்டாரு கார்த்திக் சார் அண்ட் விஜயப்பா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நெக்ஸ்ட், ஹாய் ஜெகா. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ட்ரைலர் அர்ஜுன் இல்லை, எஸ் வெயிட் பண்ணுங்க. ஐ கான்ட் ஆன்சர் எனிதிங். சீசன் 3ல சீஃப் டாக்டர் ஆவீங்களா? ஆகுமா வேணாமா? நமக்கே வந்து இப்போ தான் வந்து ஒரு அடிபட்டு ஒரு பெரிய சர்ஜரிலாம் பண்ணி ஏதோ முடிச்சிருக்கோம். சீஃப் டாக்டர் ஆகுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீனா தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாளே, அதெல்லாம் அதிகம். ரீனா ராக்கி காம்போ பார்க்கலாமா? சீசன் 1 and 2 பாருங்க. சீசன் 3 வந்ததுக்கப்புறம் பாருங்க. அது வரைக்கும் சீசன் 1 and 2ல ரீனா ராக்கி காம்போ இருக்கு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கொலை சேவல் ஃபிலிம் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டு கோயிங் பிகாஸ் சாரி, பிக் பாஸ் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. எனக்கு அதில் செட் ஆகாது ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது. ஐ கான் டூ தேட். மலையாளி ஆடியன்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச். சுகானோ, அவ்வளோதான் எனக்கு தெரியும். கற்றுக்கிற சீக்கிரம் உங்களுக்காக. ஹாய் எவ்ரிவன் ஹாய். ஜூலை 30th வந்து 30 ஜூலை 30th வந்து ஹார்ட் பீட் சீசன் 3 வரப்போகுது. ஸோ எல்லாருமே பாருங்கள். அகைன் 12 o'clock 12 AM ஷோ வரப்போகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ ஜூலை 30th வரப்போகுது, கொஞ்சம் நாள் தான். யா தீபக் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ரீனா கேரக்டருக்காக எனக்கு வந்து ஷாம் கால் பண்ணார். ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறோம். ஸோ ஹார்ட் பீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து டாக்டர் அப்படி இருந்துச்சு. அந்த நெட் சேஞ்ச் டு ஹார்ட் பீட் மாறிச்சு. ஸோ அப்போ நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மெட் ஷாமன்னா அண்ட் தீபக் சார், ப்ரொடியூசர் சார், ரெஜி சார், இவங்க எல்லாரையும் தான் வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போகுதுன்னு சொன்னார். அண்ட் ரீனாவோட கேரக்டர் எழுதுனதுக்கும் இவ்வளோ லவ் கொடுக்குறதுக்கும் மெயினான காரணம் வந்து ஷாமன்னா அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சார் அண்ட் தீபக் சார் அண்ட் ஹாட்ஸ்டார் ஃபஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணதுக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அது இல்லைனா வந்து இது இருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து என்னோட யூடியூப், அதில் இருந்து தான் எனக்கு இதெல்லாமே வந்துச்சு. ஐம் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ லைஃப்பில் வந்து நம்ம ஜஸ்ட் சேயிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இட் இஸ் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையாக ஒரு உழைப்பு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒன் டே வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக ஒன் டே நானும் ஒரு இடம் ரீச் ஆவேன். இந்த இடம் வந்ததுக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ சேஞ்ச் ஆகலை, அர்ஜுன் தான் ஷேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் சேவ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன்
ஓகே கார்த்திக் சார் கண்டிப்பாக கேட்டதா சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ மை ஃபேன் பேஜ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப டைம் கொடுத்து நீங்கள் ఎడిట్ பண்ணுறீங்களா? ఐ ఆల్వేస్ వాల్యూ టైం పీపుల్ అందరికీ చాలా చాలా ధన్యవాదాలు. ఎలా ఉన్నారు మీ అందరూ? బాగున్నారా? దీపా కుడ్ ఆస్క్ రీనా వన్ క్వశ్చన్. ఓకే వాట్ డు యూ థింక్ ఇట్ వుడ్ బి? దీపா வந்து ரீனா கிட்ட கேட்குற கொஷின். தீபா வந்து ரீனா கிட்ட கேட்குற கொஷின் இருந்துச்சு எப்படின்னா, தீபா ரீனா கிட்ட என்ன கொஷின் கேட்பா? யூ ஆர் ஸோ பிளஸ்ட் அண்ட் சம்டைம்ஸ் ஃபர்கிவ் பீப்புள் பிகாஸ் ஏன்னா அவங்க தெரியாமல் தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவா. கேட்க மாட்டேன், சொல்லுவா. கேட்குறதுக்கு இல்லை, ஏன்னா ரீனாவோட லைஃபே ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ ரீனா லைஃப்லேருந்து நிறைய கற்றுக்கிறதா இருக்குது. அர்ஜுன் ரீனா சேருவீங்களா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இப்போ நான் சொல்லவே முடியாது. எஸ் கேளுங்க, எல்லாருமே கொஷின்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன். ரேதர் ஹாய் ஹலோ இது எல்லாத்துக்கும் அர்ஜுனை மன்னிப்பீங்களா இல்லையா? தெரியலையே. தீபானா மன்னிச்சிருவா, ரீனா தெரியலையே. தீபக் சார் தான் சொல்லணும். ஓகே ப்ரோமோ எப்படி இருந்துச்சு? நீங்கள் எல்லாரும் ரீனா 3 வந்து ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான கேர்ளாக வந்திருக்கா ஆஃப்டர் ஆல் த ட்ராமாஸ்க்கு அப்புறம். எப்படி இருந்துச்சு ப்ரோமோ? எப்படி இருந்துச்சு? நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன். அண்ட் ஸ்டோரியில் போட்டதுக்கும் நிறைய பேர் நிறைய ரிப்ளைஸ் பண்ணீங்க, அதெல்லாமே பார்த்தேன். அண்ட் அவ்வளோ ஸ்டோரி போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அவ்வளோ போட முடியாது. ஸோ பிளேயிங் ஹாய் ஷியாமனா. ஹலோ ஷியாமனா, எங்களோட ஈபி பற்றி சொல்கிறேன். அவர் வந்து வெரி குட் பர்சன். ஸோ அவர் தான் வந்து இப்போ ஹார்ட்பீட் சீசன் 1 முடிச்சு 2 முடிச்சு 3 இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து மெயினாக அவர் ரீசன். அவ்வளோ பேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, டேட்ஸ் பிரச்சனை இது அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி என்ன பிரச்சனை நான் செட்டில் நடந்தாலும் அவர் வந்து காமாக ஓகே சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படி இருக்க ஒரு பர்சன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ யூ ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஈபி எங்களுக்கு கிடைச்சதுக்கு. ஷாவனா பேசி முடிச்சதுக்கப்புறம் வரீங்க. ஓகே மோஸ்ட்லி எல்லாரை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக ஜூலை 30th வந்து ஹார்ட் பீட் வரப்போகுது. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தன்யவாதாலு. அண்ட் கன்னடாவில் எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ கிரேட்ஃபுல். பாய் எல்லாம் சேஃபாக இருங்க. சூன் எல்லா அப்டேட்டுமே வரும். தேங்க்யூ ஸோ மச்.